இருக்கு, கஷ்டமாக இருக்குது, கூழோ கஞ்சியோ நம்ம சேர்ந்து குடிப்போம், இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு வகையான மனைவிகள் இருக்கிறாங்க. அவங்க பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போ இப்போ தான் நம்ம கடைக்கால் போட்டிருக்கிறோம், இப்போ தான் அப்படி கட்ட ஆரம்பிச்சிருக்கோம், கொஞ்சம் நீங்கள் பல்ல கடிச்சிட்டு ஒரு 5 வருஷம் இருந்துட்டிங்கன்னா அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலாம், வீடெல்லாம் கட்டிடலாம், பிள்ளைகளும் வளர்ந்துருவாங்க, அப்புறம் வந்தீங்கன்னா எப்படி இருக்கும், கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அப்படிம்பாங்க. அப்போ ஏன் இவங்க இப்போ அந்த ஃபோனை வச்சுட்டு அந்த கணவர் சொல்லுவார், நாங்களாம் ஒரு வீட்டில் தான் தங்கியிருப்போம், பேச்சுலர்ஸ் மாதிரி இருப்போம்ல கல்யாணம் ஆனாலும். அப்போது அவர் சொல்லுவார், பாருங்கள் சார், ஊருக்கு போயிடலான்னு நான் நினைக்கிறேன், ஆனால் மனைவி இப்போ வர வேணான்னு சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்குது சார் அப்படிம்பாங்க. ஏன் அவங்க வர வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னா, கணவர் அங்கேருந்து வருவதை விட கணவர் மூலமாய் வருகிற ஆசீர்வாதம் பெருசாக தெரிகிறது. நம்ம சொல்கிறோம் ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி சபைகள் இன்னைக்கு ஏன் இயேசுவை வான்னு சொல்லலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசுவை விரும்புகிறதை விட இயேசுகிட்டேருந்து வருகிறதை விரும்புகிற கூட்டம் தான் இன்னைக்கு ஜாஸ்தி. இயேசுகிட்டேருந்து என்ன கிடைக்கும், சர்ச்சுக்குள்ள வந்து உட்காந்துருக்கிறோம், நம்ம எத்தனை பேர் இயேசுவை விரும்புகிறோம், எத்தனை பேர் இயேசுகிட்டேருந்து விரும்புகிறோம்? அதாவது நம்ம எல்லாருமே இப்போ எப்படி ஆக்கிட்டோம்னா, இயேசுநாதரை ஒரு மற்ற தேவர்களை நாம் எப்படி தேடிட்டு இருந்தோமோ அதே மாதிரி இயேசுவையும் தேட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஒன்று இப்போ ஆரம்பிக்கும் போது பையனுக்கு வேலை கிடைக்கணும்னு ஆரம்பிக்கிறாங்க, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு ஆரம்பிக்கிறாங்க, அது நடந்துருச்சா? அப்புறம் ஒரு வீடு கட்டணும்னு ஆரம்பிக்கிறாங்க, அது நடந்துருச்சா? அடுத்து பிள்ளை